ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபாரஸ்ட் ரேஞ்சர். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸ் எல்லாமே லினக்ஸ் பேஸ்டு கான்செப்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஒன்லி ஃபார் நெட்வொர்க்கிங் அண்ட் அனதர் பிளேலிஸ்ட் ஃபார் ஸ்கிரிப்டிங். ஸோ நெட்வொர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து தென் அட்வான்ஸ்டு கான்செப்ட் சைபர் செக்யூரிட்டியில் எந்த அளவுக்கு உங்களுக்கு நெட்வொர்க்கிங் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வாட் இஸ் அ நெட்வொர்க்? நெட்வொர்க்னால் ஃபஸ்ட்டு என்ன? இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்ககிட்ட வந்து ஒரு 4 கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 4 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. தென் அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து தனியாக ஒரு பிரிண்டர் வச்சுருக்கீங்க. ஸோ இது வந்து உங்களோட பிரிண்டர். ஸோ இது வந்து உங்களோட கம்ப்யூட்டர் 1, கம்ப்யூட்டர் 2, இது கம்ப்யூட்டர் 3 அண்ட் திஸ் ஒன் வில் பி கம்ப்யூட்டர் 4. ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு 4 கம்ப்யூட்டர் இருக்குது அண்ட் ஒரு பிரிண்டர் இருக்குது. ஸோ இப்போது இந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு ஃபைல் வச்சுருக்கீங்க. இந்த கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க. நீங்கள் ஒரு ஃபைலை வந்து எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் அதை உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். என்னென்ன ரிலையபிள் மெத்தட்ஸ் இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி யூஸ் பண்ணி நம்ம சென்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி யூஸ் பண்ணி ஃபைல் ஷேர் பண்ணலாம். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா மெயில் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வழியாக ஷேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் யூஎஸ்பி. ஸோ யூஎஸ்பி வழியாக நீங்கள் பண்ணும்போது ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அது என்னென்னா, இப்போ அந்த ஃபைல் சைஸ் வந்து பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அதே மாதிரி உங்களால் மெயிலில் வந்து ரொம்ப அதிகமான சைஸ் இருக்க ஃபைல்ஸை வந்து சென்ட் பண்ண முடியாது. நீங்கள் அதை ட்ரைவில் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் ஃபைலுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஸோ இப்படி கனெக்ட் ஆகிருக்கிறதுனால உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக ஃபைல் ஷேரிங் பண்ண முடியும். அதே மாதிரி இன்டர் கனெக்டடில் இருக்க ரிசோர்ஸஸையும் உங்களால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பிரிண்டர் வந்து உங்களோட நெட்வொர்க்கில் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நெட்வொர்க்னால் என்னென்னா, ஒன் ஆர் மோர் டிவைசஸ் which are connected to each other for file sharing and resources sharing. ஃபைல்ஸையும் ஷேர் பண்ணுறதுக்கும் தென் உங்களோட ரிசோர்ஸஸையும் ஷேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் நெட்வொர்க். ஸோ இப்போ இந்த நெட்வொர்க்கில் வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து வேறு எந்த கம்ப்யூட்டருக்கு வேணாலும் உங்களால் வந்து ஃபைல்ஸை வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள் நெட்வொர்க். ஸோ இப்போ இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இதில் வந்து நம்மளுக்கு நெட்வொர்க்கில் வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேன். இது வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேன். மேன் என்னென்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அடுத்தது வேன்.
இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி அரவுண்ட் ஒரு சின்ன ஏரியாக்குள்ளே மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்போ நீங்கள் உங்கள் காலேஜில் இருக்கீங்க, உங்கள் காலேஜில் வந்து உங்களுக்கு ஒய்ஃபை சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ அது வந்து ஒன்லி உங்கள் காலேஜ்குள்ளே மட்டும்தான் ஆக்சசிபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் வரும். உங்கள் காலேஜ் ஒய்ஃபையை உங்களை தவிர வேறு யாராலுமே யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து லேப்ஸ் இருக்கும் கரெக்டாக. உங்கள் லேப்ஸ் எல்லாமே இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து இந்த லோக்கலில் இருக்க லோக்கல் நெட்வொர்க்கில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ஸோ மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் காலேஜ் வந்து மெயின் பிரான்ச் ஒரு இடத்துல இருக்குது, சப் பிரான்ச் வந்து இன்னொரு இடத்துல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெயின் பிரான்ச் வந்து சிட்டி 1ல் இருக்குது. எக்ஸாம்பிள் எப்படி வச்சுக்கலாம், மெயின் பிரான்ச் வந்து ஈரோடில் இருக்குது. தென் சப் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா கோபியில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம காலேஜுக்கு வந்து ஒரே ஒரு இது தான் இருக்கும், ஒரே ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் தான் இருப்பாங்க. ஸோ அது எங்கே இருக்கும்னா உங்களோட மெயின் பிரான்ச்சில் இருக்கும். ஸோ அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து ஒரு சப் பிரான்ச் மட்டும் உங்களுக்கு வந்து கோபியில் இருக்க உங்களோட காலேஜோட இன்னொரு பிரான்ச்சுக்கு போகும் வித் டனல் யூஸிங் எ டனல் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா, அதாவது டிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 2 ஏரியாவை ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ வைட் ஏரியா நெட்வொர்க்னா ஆன் த வேர்ல்ட், அதாவது வேர்ல்ட் லெவல் ஆக்சஸ். நீங்கள் வேர்ல்ட் லெவலில் எங்கே இருந்தாலும் உங்களால் இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து லேன் மேன் வேன் என்னென்னு தெரிஞ்சிருக்கும், ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் புரிஞ்சிருக்கும். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் அண்ட் சர்வர். இது வந்து உங்களோட கிளையண்ட், இது வந்து உங்களோட சர்வர்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து கிளைண்ட் வந்து ஒரு சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சர்வர் வழியாக தான் ஆக்சஸ் பண்ணணும். சர்வர் தான் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹோட்டல் போகிறீங்க, சர்வர் தான் வந்து அங்கே இருக்க மெயின் கிச்சன், ஓகேவா. நீங்கள் ஹோட்டல் போய் கஸ்டமர் வந்து கிளைண்ட். ஸோ இந்த கிளைண்ட் வந்து என்ன கேட்குறாங்களோ அதை ப்ரொவைட் பண்ண வேண்டியது யாரோட வேலைன்னா சர்வரோட வேலை, கரெக்டாக. ஸோ அதை ப்ரொவைட் பண்ண வேண்டிய வேலையை யாருதுன்னா சர்வரோட. பட் இதை வந்து உங்களோட கிளைண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டியதை டேரெக்டாக சர்வரே கொண்டு வந்து கொடுக்க மாட்டான். அதாவது கிச்சனில் இருக்க ஸ்டாஃபே வந்து உங்களுக்கு டேரெக்டாக சர்வ் பண்ண மாட்டான். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு யார் வருவான்னா வெயிட்டர் அப்படிங்கிற ஒருத்தன் வருவான், கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு யார் வருவான்னா வெயிட்டர் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். ஸோ இவன் தான் என்ன பண்ணுவான், கிளைண்ட்டுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு அதை கொண்டு போய் கிச்சனில் சொல்லுவான். ஸோ கிச்சன் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தென் அதை ஹோட்டல், அதாவது கிளைண்ட்டுக்கு வந்து திருப்பி கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நடக்கும். ஸோ இந்த வெயிட்டர் வந்து யாருன்னா ஏபிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெயிட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு மீடியேட்டராக ஆக்ட் ஆகி இவங்களுக்கு வேணுங்கிற சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுவான். அதேமாரி சர்வருக்கான கரெக்டான டேட்டாவையும் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இதுதான் வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சிஸ்டமில் ஒரு ஹார்ட்வேர் காம்பனண்ட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஸோ இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டில் உங்களுக்கு வந்து மேக் அட்ரஸ் அப்படின்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். அதை வந்து கம்பெனி வந்து இந்த கார்டை க்ரியேட் பண்ணும்போதே அதை வந்து பேர்ன் பண்ணி தான் ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுக்கு அந்த அட்ரஸ் தான் அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அட்ரஸ் இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து இன்டர்நெட்டை வந்து நம்ம டிவைஸுக்கு டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஈத்தர்நெட்டுக்கு தனியாக இருக்கா, இப்போ நம்ம ஒய்ஃபை டிரைவர் இருக்குன்னா அதுக்கு தனி மேக் அட்ரஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேக் அட்ரஸ் இருக்குது. ஸோ வாங்க அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நீங்கள், இது வந்து உங்களோட ஃப்ரெண்டும். இப்போ நீங்கள் 2 பேரும் வந்து ஒரே ஊரில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பேருமே கோயம்புத்தூரில் இருக்கீங்க. கோயம்புத்தூரில் ஏதாவது ஒரு வில்லேஜில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போது நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு லெட்டர் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டோர் நம்பர் மட்டும்தான். ஓகேவா? டோர் நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சதுன்னா நீங்களே வந்து உங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு டேரெக்டாக அந்த லெட்டரை வந்து டெலிவரி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து மேக். ஸோ மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னா மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ இந்த மேக் அட்ரஸை வந்து உங்களால் பெர்மனெண்ட்டாக சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த மேக் அட்ரஸோட ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 48 பிட் ஃபார்மேட்டில் இருக்கும். 48 பிட் ஃபார்மேட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோடய டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் வந்து நான் என்னோடய ஐபி செக் பண்ணும்போது எனக்கு வந்து மேக் அட்ரஸ் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 48E7 இது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து என்னோடய ஒய்ஃபை கார்டு இருக்குது பார்த்தீங்களா? என்னோடய ஒய்ஃபை கார்டு டிரைவரோட மேக் அட்ரஸ். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 7C10 இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து என்னோட ஈத்தர்நெட் போர்ட்டோட மேக் அட்ரஸ். ஸோ ஒவ்வொரு டிவைஸஸ்க்கும் செப்பரேட்டான மேக் அட்ரஸஸ் இருக்குது. ஸோ இந்த மேக் அட்ரஸில் ஃபஸ்ட்டு 3 கோலனுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக அவங்களே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா, ஒரு கம்பெனியோட டிவைஸ் இருக்குன்னா, இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா ஆசஸ் டஃப் கேமிங். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆசஸ் டஃப் கேமிங் மாடல்ஸுக்கு இந்த 48:E7:DA இந்த 3 ஆக்டேட் வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து வர்ற 3 இருக்குது பார்த்தீங்களா? 5A, FB, 6B. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிவைஸோட யூனிக் அட்ரஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஒரு டிவைஸோட அட்ரஸை வந்து யூனிக்காக காட்டுறதுக்காக தான் வந்து நம்ம வந்து மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இது நீங்கள், இது உங்களோட ஃப்ரெண்டு. போன தடவை என்ன சொன்னோம், 2 பேரும் வந்து ஒரே ஊரில் இருக்கீங்க. பட் இந்த தடவை என்னன்னா நீங்கள் 2 பேரும் வேறு வேறு ஊரில் இருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு லெட்டர் உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்ட்டு. ரெண்டாவது அவங்க என்ன டிஸ்ட்ரிக்ட். மூணாவது அவங்க என்ன ஊர். நாலாவது அவங்களோட டோர் நம்பர். ஸோ இந்த 4 விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து லெட்டர் வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து வேறு ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த டிவைஸை கண்டுபிடிக்கிற யூஸ் பண்ணுறது தான் ஐபி, இன்டர்நெட் ப்ரோட்டோகால்.
ஸோ ஐபியோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து நம்ம டெர்மினலே பார்த்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 பிட் அட்ரஸ். ஸோ இது பார்த்தீங்களா 10.1.34.83 இதுதான் வந்து என்னோட ஐபி. இந்த /22 என்னங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஐபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 பிட் அட்ரஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ஐபி. தென் இந்த ஐபியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபியோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா 0.0.0.0இருந்து 255.255.255.255 இவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் ஐபி இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4.3 பில்லியன் அட்ரஸ் வந்து இருக்குது ஐபியில். ஸோ இந்த ஐபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா IPv4, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா IPv6. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த 10.1.34.83 இது வந்து எதில் வரும்னா IPv4ல் வரும். ஓகேவா? பட் இந்த IPv6 அப்படி இல்லை. இந்த IPv6 எப்படி இருக்குன்னா 128 பிட் அட்ரஸாக இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து 16, அதாவது ஆக்டெட் வேல்யூஸ் தெரியுமா, 0000:0000 இந்த மாதிரி 16 வரைக்கும் போகும். டில் இது வந்து கம்ப்ளீட்லி 1111 ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இதோட மொத்த கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 340 அன்டெசிலியன் அட்ரஸஸ் இருக்கு. ஸோ ஏன் வந்து நம்ம IPv4 மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம், IPv6 யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிற நம்ம இந்த ரெகுலர் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து IPv4 தான் கொண்டு வந்தாங்க. ஸோ காலப்போக்கில் வந்து டிவைசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த 4.3 பில்லியன் அட்ரஸஸ் வந்து இருக்க எல்லா டிவைசஸ்க்கும் அசைன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் IPv6 அப்படிங்கிற ப்ரோட்டோக்காலை கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு டிவைஸ் வந்து உங்களுக்கு நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு வந்து IPv4ம் கனெக்ட் ஆகிருக்கும், IPv6ம் கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம டெர்மினலை செக் பண்ணிக்கலாமா? ஸோ பாருங்க, இது வந்து என்னோட IPv6. ஓகேவா? இது வந்து என்னோட IPv4. ஸோ உங்களுக்கு வந்து இந்த IPv6ங்கிறது பெர்மனண்ட் ஆனது அண்ட் IPv4ங்கிறது வந்து டெம்பரரி. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து IPv4 வந்து டெம்பரரியாக வந்து உங்களுக்கு அசைன் ஆகும் ஒரு ஐபி. பட் IPv6 வந்து நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் அந்த நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆனாலும் உங்களுக்கு அந்த சேம் IPv6 தான் இருக்கும். அந்த IPv6 வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ பேக் இன் டு த டாபிக், நம்ம வந்து எப்படி லெட்டர் சென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கரெக்டாக. ஸோ இதுக்கு வந்து ஐபி அண்ட் மேக் இந்த ரெண்டும் தேவைப்படும். பட் ஐபி மேக் இந்த ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் மர்ஜ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு தனியாக இன்னொரு ப்ரோட்டோக்கால் தேவைப்படும். அது வந்து என்னென்னா ARP ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோக்கால். ஸோ இது என்ன பண்ணோம்னா, ஸோ இந்த அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோக்கால் என்ன பண்ணோம்னா, உங்களோட மேக் அட்ரஸ் இப்போ நீங்கள் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஐபி அட்ரஸையும் உங்களோட மேக் அட்ரஸையும் பைண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் தான் பார்த்தீங்கன்னா ARP ப்ரோட்டோக்கால். ஸோ இந்த ARP ப்ரோட்டோக்காலில் வந்து ஏகப்பட்ட சைபர் அட்டாக்ஸ் வந்து நடக்கும்.
ஸோ இதை பற்றின இந்த சைபர் அட்டாக்ஸை பற்றின டீட்டெயில்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதே பிளேலிஸ்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்பி ப்ரோட்டோகால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த IPv4 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த IPv4ல் வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கிளாஸ் A, செகண்ட் ஒன் வந்து கிளாஸ் B, தேர்ட் ஒன் கிளாஸ் C, ஃபோர்த் ஒன் கிளாஸ் D அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் C. ஸோ இந்த கிளாஸ் A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 1லேருந்து 126 வரைக்கும். அதாவது உங்களுக்கு அட்ரஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 1.1.1.1லேருந்து 126.255.255.255. ஸோ இந்த அளவுக்கு அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் ஏல வரும். ஏன் நம்ம இங்கே வந்து இந்த 0.0.0.0 இந்த அட்ரஸை வந்து நம்ம ஏன் ஆட் பண்ணலைன்னா, இந்த ஜீரோவில் இருக்க எல்லா அட்ரஸும், அதாவது 0லேருந்து 0.0.0.0லேருந்து 0.255.255.255 இந்த அட்ரஸ் வந்து கம்ப்ளீட்லி ரிசர்வ். ஸோ இது எல்லாமே ரிசர்வ்டு அட்ரஸஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து IPv4ல் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அடுத்து கிளாஸ் B. கிளாஸ் B பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128லேருந்து 191 வரைக்கும் இருக்கு. அப்போ எப்படி ஆரம்பிக்கணும், 126.0.0.0லேருந்து 191.255.255.255 வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு நம்பர் வந்து விட்டுருச்சு பார்த்தீங்களா, 127. ஸோ இந்த 127 வந்து ஏன் விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 127 அட்ரஸ், அதாவது 127.0.0.0 இதிலிருந்து 127.255.255 இது வரைக்கும் இருக்க மொத்த அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஹோஸ்டோட பைண்ட் ஆயிருக்கு. ஸோ லோக்கல் ஹோஸ்டோட சர்வீசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த IP அட்ரஸஸோட பைண்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து 127 IP அட்ரஸை வந்து நம்ம லீவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் C. ஸோ கிளாஸ் C வந்து பார்த்தீங்கன்னா காமனாக யூஸ் பண்ணக்கூடிய IP அட்ரஸஸில் வரும். 192லேருந்து 223 வரைக்கும். ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 192.1.0.0.0லேருந்து 223.255.255.255 இது வரைக்கும் உங்களுக்கு வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடிய அட்ரஸஸ் இதெல்லாமே வந்து கிளாஸ் Cயில் வரும். தென் கிளாஸ் D பார்த்தீங்கன்னா ரேராக யூஸ் பண்ணக்கூடிய IP அட்ரஸஸ் 224லேருந்து 239 வரைக்கும். தென் கிளாஸ் E பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 240லேருந்து 255 வரைக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த அட்ரஸஸ் வந்து அதிகமாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ IPv4ல் வந்து இந்த லெவலுக்கு கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ கிளாசிஃபிகேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ஐபியில் வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்நெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்நெட்டிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு IP ரேஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த IP ரேஞ்சில் லாட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மொத்த அட்ரஸையும் ஒரே டிவைஸால் வந்து கன்ஃபிகர் பண்ணிருக்க முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ரேஞ்சையும் வந்து சின்ன சின்ன சங்க்ஸாக பிரிச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து என்னோடய டெர்மினலில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து /22 இருக்கா. ஸோ அந்த /22 வந்து ஒரு சப்நெட். ஸோ அந்த சப்நெட்குள்ளே என்னோடய டிவைஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அது காட்டுது. ஸோ இந்த சப்நெட்டை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, ஆஃப்டர் த IP டிவைட் பை இந்த ஸ்லாஷ் சிம்பிள் போட்டு ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க, லைக் 22 இல்லைன்னா 8, 16 இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இதில் கிளாஸ் ஏலேருந்து கிளாஸ் D வரைக்கும் வந்து உங்களுக்கு சீரீஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு 8,
10/16, 10/24, 10/32. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிளாஸ் ஏலேருந்து கிளாஸ் டி வரைக்கும் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சப்நெட் வந்து பிரிச்சுட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் தட் இந்த கிளாஸஸ் வந்து மேக்ஸிமம், அதாவது நிறைய டிவைசஸ் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சது இல்லையா? ஸோ அந்த டைமில் இதை மட்டும் இவங்களால யூஸ் பண்ணி சப்நெட்ஸை வந்து பிரிக்க முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 விட்டுட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் லைக் /22, /27, /30 இந்த மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணி சப்நெட் பிடிக்க கொண்டு வந்தாங்க. ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா CIDR. ஸோ CIDRனா என்னென்னா கிளாஸ்லெஸ் இன்டர்-டொமைன் ரவுட்டிங். ஸோ இந்த கான்செப்ட் பேஸ் படி தான் உங்களுக்கு வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்நெட்ஸை வந்து பிரிக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ சப்நெட்ஸை வந்து எந்த மாதிரி கான்செப்டில் வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு சப்நெட்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஐபி எடுத்துக்கிறேன் சாம்பிளுக்கு 192.168.10.1 டிவைட் பை 24 நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த 24 எதை மென்ஷன் பண்ணுதுன்னா 192.168.10 இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த 3 ஆக்டட் டைம் தான் குறிக்குது. நீங்கள் இதை வந்து 8ஓட மல்டிபிள்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றுமே 8 பிட்டு. இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க ஒவ்வொரு டிஜிட் இருக்கு பார்த்தீங்களா? 192 இது வந்து ஒரு 8 பிட்டு. 168 வந்து ஒரு 8 பிட். ஸோ இந்த மாதிரி இந்த ஆக்டெட்டுக்கு முன்னாடி இருக்க இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க ஒவ்வொரு வேல்யூமே உங்களுக்கு வந்து 8 பிட்டாக புரிஞ்சிருக்கு. ஸோ இந்த /24 எதை ரெப்ரசென்ட் பண்ணுங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 ஆக்டெட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 3 ஆக்டெட்டும் நெட்வொர்க் பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணும். நெட்வொர்க் பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மென்ஷன் பண்ணும். ஏன் நெட்வொர்க் பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த நெட்வொர்க் பிட்ஸ், அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு இல்லையா, நமக்கு வந்து 0.1 அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து என்னென்னா ஹோஸ்ட் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் நெட்வொர்க் பிட்ஸ் ஹோஸ்ட் பிட்ஸ் அப்படின்னு பிரிஞ்சிருக்குன்னா, இந்த நெட்வொர்க் பிட்ஸ் தான் உங்களோட நெட்வொர்க் டொமைன் ரேஞ்சை வந்து கிளாஸிஃபை பண்ணும். ஸோ 192.168.10 அடுத்து இந்த 0.1 வந்து உங்களோட ஹோஸ்ட் அட்ரஸை வந்து டினோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து மொத்த ஆக்டெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 32. அதுலேருந்து நமக்கு வந்து இப்போ ஹோஸ்ட் பிட்ஸ் வந்து 8 இருக்குது அண்ட் நெட்வொர்க் பிட்ஸ் பார்த்தீங்கன்னா 24 இருக்குது. ஸோ 24 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் 2 பவரில் போட்டிங்கன்னா 2^8 உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 256 டிவைசஸ் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு 2 டிவைஸை வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஏன்னா 192.168.0.0 சாரி 1.0 and 192.168.1.255. ஸோ இந்த 2 அட்ரஸை வந்து நாம் ஏன் டிஸ்கார்ட் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து பப்ளிக் கேட்வாகவே ஆக்ட் ஆகும். இது வந்து மற்ற டிவைஸுக்கு பேக்கெட் சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதாவது இது வந்து ப்ராட்காஸ்ட் சேனலாக யூஸ் ஆகும். ஸோ இதை பப்ளிக் கேட்வே அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா, இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டிவைசஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் வந்து ஒன்றோட ஒன்று வந்து லிங்க் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாமே லிங்க் ஆகிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செப்பரேட் ஐபி அட்ரஸ் இருக்குது. ஸோ இந்த 3 டிவைசஸும் ஒரே காமன் கேட்வேல வழியாக தான் அதுங்களால ஃபைல்ஸையும் ரிசோர்ஸையும் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த அட்ரஸை பப்ளிக் கேட்வேவாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நீங்கள் வந்து பப்ளிக் கேட்வே வந்து நீங்கள் வந்து கன்ஃபிகர் பண்ணும்போதே எந்த ஐபி வந்து நீங்கள் பப்ளிக் கேட்வேவாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கன்ஃபிகரேஷனில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த அட்ரஸ் தான் யூஸ் பண்ணுவீங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க எந்த அட்ரஸை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் இதுக்கு அடுத்தது
192.168.1.255 இந்த அட்ரஸ்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 192.168.2.0ன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா. இது வந்து உங்களுக்கு வந்து தனி பிளாக்காக வந்துடும். ஸோ இந்த தனி பிளாக்குக்கு வந்து இந்த டிவைசஸ், அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க டிவைசஸும் இந்த டிவைசஸை வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அட்ரஸஸ் வந்து அடுத்த அட்ரஸ் வந்திருக்கா. ஸோ இந்த டிவைசஸ்க்கும் இந்த டிவைசஸ்க்கும் எந்த விதமான கம்யூனிகேஷன் இருக்காது. ஸோ இந்த டிவைசஸ்க்கும் இந்த டிவைஸ்க்கும் நடக்கிற கம்யூனிகேஷனை வந்து ஹேப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறவங்க தான் வந்து டிஃபால்ட் கேட்வேன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க கிட்ட வந்து ஐபி டேபிள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஐபி டேபிளில் என்னென்ன இருக்கும்னா, நீங்கள் எந்த டிவைஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ண போகிறீங்க, அதாவது உங்களோட டெஸ்டினேஷன் டிவைஸ், நீங்கள் வந்து இதில் இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ஒரு டிவைஸாக இருப்பீங்க. ஸோ இந்த டிவைஸ்லேருந்து உங்களோட டெஸ்டினேஷன் டிவைஸ் எங்கே இருக்குது, அது வந்து இந்த ஐபி டேபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். சப்போஸ் இந்த ஐபி டேபிள் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஐபி ரேஞ்சுக்கு போகும். ஸோ இதோட அடுத்த ஐபி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 192.168.3.0. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து உங்களோட டெஸ்டினேஷன் அட்ரஸ் இல்லைன்னா தென் நெக்ஸ்ட் அப்படியே அடுத்த ஹாப் இந்த ஐபி அட்ரஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே செக் பண்ணும். ஸோ இதுலையும் இல்லைன்னா உங்களோட அடுத்த அட்ரஸ் அடுத்த இதில் செக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணுறதுக்காக தான் இது ஐபி டேபிள்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வந்து சப்நெட் மாஸ்க்னா என்ன, டிஃபால்ட் கேட்வே அப்படின்னா என்னன்னு வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்எஸ். எக்ஸ்பான்ஷன் வந்து டொமைன் நேம் சிஸ்டம். ஸோ இது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். ஸோ இது நீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து கூகுள். ஸோ இப்போ வந்து நீங்கள் கூகுளை வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வெப்சைட்டை தேடுறீங்க, இல்லை ஏதாவது ஒன்று தேடுறீங்க அப்படின்னு அதோட ரெக்வஸ்ட் வந்து டேரெக்டாக கூகுளுக்கு போகும். பட் நமக்கு வந்து யூஆர்எல் காட்டுறது எப்படி இருக்குன்னா www.google.com அப்படின்னு தான் காட்டும். பட் இந்த google.com வந்து உங்களுக்கு டேரெக்டாக ஒர்க் ஆகாது. இது வந்து ஒரு நேம் மட்டும்தான். ஸோ இந்த நேமுக்கு பின்னாடி என்ன ஒர்க் ஆகும்னா ஒரு ஐபி அட்ரஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஐபி அட்ரஸோட ரேஞ்ச் எதில் இருக்குன்னா நாம் ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, 0.0.0.0லேருந்து 0.255.255.255 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த இப்போ நீங்கள் வந்து www.google.com அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் வெப்சைட் ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணணும்னா இந்த ஐபி அட்ரஸில் அந்த சர்வரோட ஐபி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நேமோட மேப் பண்ணி வச்சிடும். ஸோ அந்த மேப்பிங் படி தான் உங்களுக்கு வந்து கூகுள் வெப்சைட் வந்து டேரெக்டாக ஓப்பன் ஆகுது. ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம டிஎன்எஸ் ப்ரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது டிஹெச்சிபி. இதோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னா டைனாமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். ஸோ இந்த டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகாலோட வேலை என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்து கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் ஐபி வந்து ரேண்டமாக அட்டன் பண்ணும், அதாவது IPv4 அட்ரஸை வந்து உங்களுக்கு வந்து அசைன் பண்ணும், கரெக்டாக. ஸோ இந்த IPv4 வந்து ரேண்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த ரேண்டம் அட்ரஸில் உங்களோட டிவைஸ்க்கு வந்து அசைன் பண்ணுறதுக்காக தான் இந்த டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதில் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐபி அட்ரஸ் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ
அந்த எல்லா லிஸ்ட் ஆஃப் ஐபி அட்ரஸும் வந்து அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். அப்படி அவைலபிளாக இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து உங்களோட டிவைஸ்க்கு வந்து அசைன் பண்ணும். சப்போஸ் அப்படி அவைலபிளாக இல்லைன்னா நெக்ஸ்ட் ஐபி அட்ரஸ் என்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். இதுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குது. 8 ஹவர்ஸ் தான் அந்த செஷன் லிமிட்டு. ஒன்ஸ் 8 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் மறுபடியும் அதே நெட்ஒர்க்கை கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வேறு ஐபி அட்ரஸ் தான் வந்து அசைன் ஆகும். சப்போஸ் நீங்கள் அந்த 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து மறுபடியும் அந்த நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சேம் IPv4 தான் இருக்கும். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் நெட்ஒர்க்னா என்ன, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க் அண்ட் கிளைண்ட் அண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர், நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோலர்னா என்ன, அதில் மேக் அட்ரஸோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, ஐபி எப்படி ஒர்க் ஆகுது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐபி என்ன, ஐபியில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது, சப்நெட் மாஸ்கிங் என்னென்னு பார்த்துருப்போம், டிஃபால்ட் கேட்வே, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு எபிசோடில் என்ன பார்க்கலான்னா, ஒரு டேட்டா வந்து எப்படி இன்டர்நெட்டில் ட்ராவல் ஆகுது, ஸோ அதோட ஒரு டேட்டா பேக்கெட் வந்து உங்களுக்கு எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெட்டர் லேர்னிங் கான்செப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் சைனிங் ஆஃப் நவீன்.